பார்த்தேன் நானும் ரசித்துள்ள கேட்டேன் நீ வந்தவளான்னு கேட்டேன் உன்னை ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசர் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசர்னு. அந்த ப்ரீசரை பார்த்தீங்கன்னா அலைட் மாஸ்டர் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. அதை இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நானே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் மட்டும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்டு வந்து ஈஸியாக எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிங்கிள் கிளிக்கில் வந்து எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பிஎன்ஜி எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு புரியும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வச்சு நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லேயரும் நானே ஆட் பண்ணியிருப்பேன். மேலே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வர டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் குரூப் இருக்கும். அந்த குரூப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குரூப் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரெக்டாங்கிள் ஒன்றுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும், குரூப் 1ன்னு இருக்கும். அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ட்ராப் டவுன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 3 லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற 3 ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபாண்ட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா கேமரா லேயர் இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிக்கலாம். அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை ஆஃப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும், அதாவது அந்த பிஎன்ஜி இமேஜ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி இமேஜ் லேயர். ஜஸ்ட் அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டுக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க, அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்க அந்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த பிஎன்ஜி வந்து எப்படி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணதை பார்க்கலாம். சிங்கிள் கிளிக்கில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபோட்டோ ரூம்னு ஒரு ஆப் இருக்கும், ஃபோட்டோ ரூம்னு இருக்கும், அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட்வொர்க் ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடுது. ரொம்ப சிம்பிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. கேலரியில் சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு இமேஜ் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு எகைன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் நியூ ஃபோட்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, எக்ஸாம்பிளுக்காக நான் இன்னொரு ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிக் தான், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகிடுச்சு. இந்த ஆப் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா பேக்ரவுண்டும் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அது போக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டும் இருக்கும். நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஆப் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோ ரூம் இந்த ஆப் அப்ளிகேஷனோட நேம். இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணியிருப்போம். இந்த பிஎன்ஜி வந்து மறக்காமல் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த இமேஜே வேணுன்னா அப்படியே விட்டுருங்க. இதுக்கு கீழே வந்தீங்கன்னா அப்படியே டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். 2 ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலைன்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாவே ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி எடிட் பண்ணுறதுனே. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் பண்ணிங்கவே நம்மளுக்கு அந்த எடிட் கிடச்சிரும். நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா லேயர் வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணிங்கவே அந்த 3D எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் பார்த்தாலும் இருக்கிற ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இது வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ரெசல்யூஷன் 1000 வச்சுருங்க. கோடிங் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. இல்லை 30 FPS வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.